ரீசெண்டாக 2 பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் தீம்லே போதும், எனக்கு வந்து எந்த கலர்ஸுமே வேணாம், அம்மாவுக்கு பர்த்டே கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடையில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இது போல் தான் வந்து கேட்டிருந்தாங்க. சேம் அவங்க சொன்ன டிசைன்லேயே வந்து பண்ணி கொடுத்தாச்சு. ஷாப்லேயே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ நியர்பையில் இருக்கிறதுனால ஈஸியாக டெலிவரியுமே பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 1 kg பிளைன் கேக் ஆர்டருமே இருந்துச்சு. அதுவுமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டேன். அடுத்தும் ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டர் தான் இருந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா 1 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வேணும், ஆனால் அது பாபிகள் தீமில் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வேணும், அவள் வந்து வேறு எந்த கலருமே வேணான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து பாபிகளை சென்டரில் வச்சு லைட்டாக ஃப்ராக் மாதிரி இருக்க மாதிரி பண்ணி ஆஸ் யூஷுவல் ட்ரெடிஷ்னல் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரியே பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா இது போல் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பண்ணி கொடுத்தாச்சு. ஒரு குழந்தையோட 7th பர்த்டேக்காக இந்த கேக் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா நான் 800 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இது போல் கேக்ஸ் வேணும்னா ட்ரிச்சிக்குள்ளே இருக்கீங்கன்னா தாராளமாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரௌனிஸ், டீ கேக்ஸ் எல்லாமே அதர் டிஸ்ட்ரிக்குமே நாங்கள் வந்து கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. தேங்க்யூ.